வணக்கம் நண்பா. உன்மேல் மட்டும் கவனம் செலுத்து. மற்ற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள், போவார்கள். நீங்கள்தான் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். சில நேரங்களில் உங்கள் மனதை உடைத்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு இலக்கை உருவாக்கி தந்திருக்கின்றன. அந்த ஒரு இலக்கை வெறிகொண்டு அடைவதே உங்கள் வெற்றி. தவறான விஷயங்களை துரத்துவதை நிறுத்தினால் சரியான விஷயங்கள் உங்களை தேடி வரும். வெற்றிக்கென உன்னை யாரும் சுமந்து செல்ல மாட்டார்கள். நீங்கள்தான் உங்கள் வெற்றிப்படுக்கட்டுகளை உங்கள் கால்களால் சிரமப்பட்டு ஏற வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் கடினமான பகுதிகள்தான் உங்களை வடிவமைத்து வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றது. எனவே கடினமான சூழ்நிலையை சவாலாக பார்த்து அதை கடந்து செல்ல பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் தவறுகளை நீங்களே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள். அது உங்கள் பலத்தையே குறைத்துவிடும். உங்களை இந்த உலகம் எப்படியும் ஒரு விதமாக எடை போடத்தான் போகிறது. அதனால் நீங்கள் நினைத்த மாதிரி வாழ பழகுங்கள். மற்றவர்கள் கருத்துக்களை பற்றி கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்காத மனிதர்கள் புதிதாய் எதையும் முயற்சி செய்யவில்லை என்றே அர்த்தம். இன்று வெற்றியாளர்களாக திகழ்பவர்களும் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்த பிறகே இன்று வெற்றியடைந்திருக்கிறார்கள். வாழ்க்கை கொடுக்கும் வழிகள் முதலில் உங்களை காயப்படுத்துவது போல் தோன்றலாம். ஆனால் பின்னாளில் நீங்கள் உணர்வீர்கள் அது உங்களை வலுப்படுத்துவதற்காக என்று. உலகில் எந்த மூளைக்கு சென்றாலும் தனது மூளையை பயன்படுத்தாத எந்த ஒரு மனிதனும் வெற்றி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. எனவே நிறைய புத்தகங்களை படிக்கத் தொடங்குங்கள். அது உங்கள் அறிவை வளர்ப்பதுடன் உங்கள் மனதை தெளிவுபடுத்துகிறது. உன்னை சுற்றி எது நடந்தாலும் பொறுமையாக கையாள பழகு. பிறர் உங்களுக்கு செய்யும் தீமையை விட கோபத்தினால் உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் தீமைகளே அதிகம். எனவே பொறுமையாக இருக்க பழகுங்கள். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். உங்கள் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவில்லாத இலக்கை அடைய முடியாது. எனவே உங்கள் இலக்கை கவனமாகவும் தெளிவாகவும் தேர்ந்தெடுத்து அதை அடையும் திட்டத்தை மேலும் தெளிவாக உருவாக்கினால் நீங்கள் அதற்காக செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும். என்னால் முடியுமா என்று சந்தேகமாக நினைக்கும் மனிதன் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாமல் தோல்வி அடைகிறான். என்னால் முடியும் என்று திடமாக நம்பும் மனிதன் நம்பிக்கையுடன் தனது முயற்சிகளை செய்கிறான். தான் தொடங்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுகிறான். எனவே நம்பிக்கையுடன் என்னால் முடியும் என்ற உணர்வுடன் முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உனது இலக்கு சரியானதாக இருந்தால் அதில் வேகமாக பயணிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. பொறுமையாக நடந்து சென்றாலும் உங்கள் முயற்சியில் வெற்றி அடையலாம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது புது அனுபவங்களை கொடுப்பதற்கே அழகாக விடுகிறது. நீங்கள் பழைய கசப்பான நினைவுகளை துரத்தி அடித்து நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கினால் அன்றைய நாள் சிறப்பானதாக மாறும். உளியின் வலியை தாங்கும் கற்கள் தான் சிற்பமாக மாறுகிறது. தாங்காமல் உடைந்து போகும் கற்கள் மிதியடியாக தான் மாறுகிறது. அதேபோல் வாழ்க்கை தரும் வலிகளை தாங்கும் மனிதனே பக்குவப்படுகிறான், வாழ்வில் சாதித்து காட்டுகிறான். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நல்ல எண்ணங்களை உருவாக்கினால் நல்ல நிகழ்வுகள் மற்றும் நல்ல அனுபவங்கள் உங்களை தேடி வரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல் நேரம் இருக்கும் போதே செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும். அதற்கான நேரம் கடந்த பிறகு புலம்புவதால் எந்த பயனும் இல்லை. உன்னை கடந்து போன நேரத்தை உன்னால் மீண்டும் பெறவே முடியாது. நேரத்தை சரியாக பயன்படுத்து. நீங்கள் முயற்சி செய்வதை நிறுத்தும் போதே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்கிறீர்கள். எத்தகைய தோல்விகளை நீங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்கள் முயற்சியை நிறுத்தாதவரை அது தற்காலிகமானவையே. அது வெற்றியை நோக்கிய பயணம்தானே தவிர உண்மையான தோல்வி அல்ல. புத்திசாலிகள் பேசுவதற்கு முன் பலமுறை யோசிக்கிறார்கள். முட்டாள்கள் யோசிக்காமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் தன் பேச்சினாலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். பேசுவதற்கு முன் அந்த பேச்சு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை அளிக்குமா என்று யோசித்து பேச வேண்டும். சில நேரங்களில் பேசாமல் மௌனமாக இருப்பதே சிறந்தது. நேற்றைய தோல்விகள் நாளைய வெற்றிக்கான விதைகள். அவைகளை அறிவுபூர்வமாக விதைத்து மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் நீங்கள் நாளை வெற்றியை அறுவடை செய்ய முடியும். நம்பிக்கை என்பது கண்ணாடியை போன்றது. அது ஒரு முறை உடைந்தால் மீண்டும் அதை ஒட்ட வைக்க முடியாது. ஒருவர் உங்களை நம்புவதற்கு பல வருடங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் உங்கள் செயலால் அந்த நம்பிக்கையை நீங்கள் இழப்பதற்கு ஒரு நொடி போதும். சேர்த்து வைத்த நம்பிக்கை அனைத்தும் காணாமல் போகும். எனவே செயலில் கவனம் தேவை. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.